ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 9.3ல் கொஸ்டின் நம்பர் 4லேருந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 அப்லோட் பண்ணியிருக்கு. கொஸ்டின் நம்பர் 4லேருந்து பாருங்கள். இங்கே என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் இருந்து நம்ம ஜென்ரல் சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணணும். ஜென்ரல் சொல்யூஷன்னா என்ன? நம்ம y வர டேர்ம், அதாவது dx dy இல்லாத ஒரு டேர்மை நம்ம ஃபைண்ட் பண்ணி ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணி போட போகிறோம். ரைட்டுங்களா? ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். பார்த்துக்கிட்டே வாங்க, ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டேன் y dx ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் y tan x dy. இங்கே எக்ஸுன்றது ஒய்ன்றது வேரியபிள், இங்கே ஒய்ன்றது எக்ஸுன்றது வேரியபிள். நான் முதல்ல இது என்ன ஃபார்மேட்டில் கொண்டு வந்துக்கிறேன்னா, எக்ஸ் எல்லாம் ஒரு டேர்ம்லையும் ஒய்லாம் ஒரு டேர்ம்லையும் நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்யூஷனில் என்ன பண்ணுறேன்னா, இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். முதல் இந்த டேர்ம் எழுதிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan y dx ஈக்குவல் டு, இது ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் y tan x dy. ரைட்டுங்களா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. இந்த பக்கம் என்ன இருக்குது? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா? எஸ் எழுதிக்கோங்க. இங்கே tan x இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா டிவைடட் பை tan x இன்ட்டு டிஎக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் y அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை இந்த tan y ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா tan y இன்ட்டு டிஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கிளியராக புரியுதா? எக்ஸ்லாம் ஒரு டேர்மில் எடுத்துக்கிட்டோம், y எல்லாம் ஒரு டேர்மில் எடுத்துக்கிட்டோம். ரெண்டு சைடும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ரைட். இன்டகிரேஷனில் 7th எக்ஸசைஸில் நம்ம 7th சாப்டரில் நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம். அதாவது என்னென்னா, கீழே உள்ள டேர்மை நல்லா பாருங்கள், கீழே உள்ள டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே உள்ள டேர்ம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? log of tan x அப்படின்னு எழுதுவோம். அதாவது கீழே உள்ள டினாமினேட்டர் டேர்மை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மேலே உள்ள டேர்ம் வந்துச்சுன்னா நம்ம log of கீழே டினாமினேட்டர் உள்ள டேர்மு. ஸோ tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ நான் இதை எப்படி எழுதலாம்? log of mod tan x. ஏற்கனவே இது நிறையா வாட்டி செஞ்சதுனால நான் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் டீன்னு போட்டு டிடின்னு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். ரைட்டுங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், இங்கே பாருங்கள், இங்கேயும் tan y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் y. அப்போ இதையும் எப்படி எழுதலாம்? மைனஸ் log of tan y ப்ளஸ் சி. கிளியர்? ரைட்டுங்களா? இப்போ இந்த மைனஸ் tan y எந்த பக்கம் கொண்டு வாங்க, என்ன வந்துடும்? log of tan x ப்ளஸ் log of tan y ஈக்குவல் டு சின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ப்ளஸில் இருக்குது. log m ப்ளஸ் log n அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? log m இன்ட்டு n, அதாவது tan x இன்ட்டு tan y ஈக்குவல் டு சி. ஸோ இந்த log ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா log ஆஃப், log ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா log வராது. ஸோ tan x tan y ஈக்குவல் டு log அந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ்போனன்ஷியலாக மாறிடும். அப்போ இ பவர் சி விச் இஸ் ஈக்குவல் டு சின்னு கூட போட்டுக்கோங்க, கேபிட்டல் சின்னு கூட போட்டுக்கோங்க, ஏன்னா கான்ஸ்டன்ட் தானே, அதனால் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4 கண்ணா. ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 5 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 5ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் மைனஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்மேட் சொல்லி கொடுத்தேன்? எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிருங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம சொல்யூஷனில் என்ன எழுதுவோம்? கொடுத்துருக்கிறதுல இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய், இந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ரைட்டுங்களா? இப்போ எக்ஸ் உள்ள டேர்ம்லாம் ஒரு சைடு கொண்டு வர சொன்னேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ டிஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். கிளியரா? டிவைட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நல்லா கீழே பாருங்கள், டினாமினேட்டர் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் டேர்ம் வரணும். அதாவது இது எப்படி எழுதியிருக்கோம்? நம்ம இன்டகிரேஷனில் புட் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவோம்? டீன்னு போடுவோம். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ரைட்டுங்களா? இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் டேர்ம் வந்துருச்சுங்களா? அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக என்ன போடலாம்? ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுங்கள். ஸோ டிஒய்யை இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு இந்த டேர்மில் மேலே உள்ள டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? டிடி, கீழே உள்ள டேர்முக்கு டி.
வாட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் 1/t? 1/tனா log t plus cன்னு அர்த்தம். ஸோ y ஈக்குவல் டு log ஆஃப் tக்கு பதிலா என்ன போடுவீங்க? e பவர் x plus e பவர் மைனஸ் எக்ஸ் plus c அப்படின்னு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5 கண்ணா. புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் டேர்ம் தான் நீங்கள் லாகில் போட்டு டினாமினேட்டர் டேர்மை எழுதிட வேண்டியது, அவ்வளோதான். இந்த கான்செப்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 6 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா dy by dx equal to 1 plus x square into 1 plus y square அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. இதில் உள்ள ஜென்ரல் சொல்யூஷனை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் எல்லாம் ஒரு டேர்மில் கொண்டு வருவோம், ஒய் எல்லாம் ஒரு டேர்மில் கொண்டு வருவோம். இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது? dy இருக்கா? ஸோ dy அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஒயில் உள்ள டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ 1 plus y square ஈக்குவல் டு இந்த எக்ஸை மேலே கொண்டு போயிருங்க, 1 plus x square into dx. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு பக்கமே இன்டகிரேட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? வாட் இஸ் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 by 1 plus x square? tan inverse of x. இங்கே y இருக்கிறதுனால tan inverse of y ன்னு போடுறேன். ரைட்டுங்களா? ஈக்குவல் டு 1 இன்டகிரேட் பண்ணால் x plus x ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் x cube by 3 plus c. ரைட்டுங்களாமா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்க? இந்த tan இன்வர்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ y ஈக்குவல் டு tan ஆஃப் tan இன்வர்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா tan ஆயிரும். ஸோ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் சி. எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 7ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y log y dx minus x dy equal to 0 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷனை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம சொல்யூஷனில் என்ன பண்ணுவோம்? y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க, x எல்லாம் ஒரு சைடை கொண்டு போயிருங்க. ஸோ முதல் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா y log y dx equal to இந்த மைனஸ் எக்ஸ் டிஒயை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க, மைனஸ் எக்ஸ் டிஒய். ரைட்டுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் எக்ஸ் டிஒய் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் டிஒய். சரிங்களா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு டைம் கொண்டு வாங்க, ஒய் எல்லாம் ஒரு டைம் கொண்டு வாங்க. அப்போ இங்கே என்ன வந்துடும்? dx by x ஈக்குவல் டு dy by y log y. y log y. புரிஞ்சுங்களாமா? ரைட்டுங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? வாட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் ரெண்டு பக்கமும் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இன்டகிரேஷன் பண்ண போறீங்க. ரைட்டுங்களா? இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x என்ன? log x. இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x log x. இது புரிஞ்சுங்களாமா? சரி, இங்கேயே நான் என்ன பண்ணிடுறேன்? ப்ளஸ் log c போட்டுக்கிறேன். நம்ம இங்கே சீன் போடணும். இப்போ ரெண்டு பக்கமும் லாக் வரும் அப்படின்றதுனால நம்ம என்ன போட்டுக்கலாம்? கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக log c நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா சீன்றது கான்ஸ்டன்ட், நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அதனால தவறு கிடையாது. சரிங்களா? இப்போ 1 by y log y னா என்ன எழுதுவீங்க? log of log y ன்னு எழுதணும். என்ன எழுதணும்? log of log y. புரிஞ்சுங்களா? log of y log y னா இன்டகிரேஷன் ஆஃப் dx by x log x அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க? log of log x அப்படின்னு எழுதணும். புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதைத்தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ இந்த ரெண்டு பக்கமும் பாருங்கள், log x ப்ளஸ் log c இருக்கா? இப்போ ரெண்டு பக்கமும் log m ப்ளஸ் log n அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? log m இன்ட்டு n போடுவீங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்க? log xc ஈக்குவல் டு log of log y. இதில் log என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? cx ஈக்குவல் டு log y அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7 கண்ணா. இந்த ஃபார்முலா மறந்துடாமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எழுதி சைடில் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.